இதில் என்ன பிரச்சனைன்னா, சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டோருக்கு இடஒதுக்கீடு இல்லை. அதான் பிரச்சனை. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளோ சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்குது. ஆனால் அதெல்லாம் இங்கே ஆணவ கொலைகளாகும். அவர்கள் வாழ முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. அந்த நிலையில் இங்கே அவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது ஒரு சட்ட பாதுகாப்புங்கிறது குறைவாக இருக்குது. இப்போ இதை நாம் இந்த பகுதியில் பார்த்தோம், இந்த தொழாரில் இவர்களுக்கு அந்த வீடு கிடைக்கலங்கிற விஷயம் மட்டும் இல்லை, அவர்களுக்கு கல்வியில் வேலைவாய்ப்பில் எதுவுமே கிடையாது. இப்போ இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க ஏதோ ஒரு சாதியில் தான் இணைக்கப்படுறாங்க. அதனால் அவங்களுக்கு சமூகத்தால் புறக்கணிக்கப்படுறாங்க. அரசாங்கத்தால் அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இல்லைங்கிறது வேற. அவர்களுக்கு உரிய அந்த அரசு வேலைகள்லையோ இல்லை அரசு பள்ளிக்கூடங்களில் அந்த நம்ம கல்விக்கூடங்களில் படிக்கக்கூடிய சலுகையோ அவர்களுக்கு இல்லை. இதெல்லாம் ஒரு சட்ட பாதுகாப்பு பண்ணணும். தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, அவர்களுக்கு இந்த திருமணம் செய்து கொண்டோருக்கு இடஒதுக்கீடுன்னு ஒன்று அறிவிக்கணும். அதில் வரவங்களெல்லாம் சாதியற்றோர்னு அந்த பிரிவில் சேர்க்கணும். அவர்களுக்கு இந்த அரசாங்கம் வீடு கொடுக்கணும். அவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு பள்ளியில் படிப்பதற்கு முழு செலவையும் அரசாங்கம் ஏற்கணும். அதே போல் அந்த குழந்தைகள் படித்து வெளியே வந்தாங்கன்னா அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும். இதெல்லாம் சட்டம் இயற்றணும். சட்டம் இயற்றினா தான் இங்கே இருக்கிற அந்த சாதி ஆணவ கொலைகள்ங்கிறது ஒரு முடிவு கட்ட முடியும்.